ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ரூம். இன்றைக்கி வந்து சப்பாத்தி, பூரி, இந்த மாதிரி ஒயிட் ரைஸு, ஃப்ரை ரைஸு, கீ ரைஸு, இந்த மாதிரி வந்து ப்ளைன் ரைஸுக்கெல்லாம் இதை வந்து தொட்டுக்கலாம். குடமிளகா பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக வந்து கசகசா இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 5-6 பூண்டை வந்து பொடியாக நறுக்குனது அதை வந்து இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். பூண்டு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். இப்போ கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. அடுத்ததாக நான் வந்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் பன்னீரை இது கூட சேர்த்துட்றேன். இந்த பன்னீரை நம்ம வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பூண்டோட இந்த பன்னீரையும் சேர்த்து ஃப்ரை பண்ணுறப்ப அந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து இந்த பன்னீரில் கிடைக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நிதானமாக ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ இந்த கிரேவி வந்து நல்லா ஃப்ரை ரைஸ், இந்த ஒயிட் ரைஸ் இருக்குது பார்த்திங்களா, ப்ளைன் ரைஸு, கீ ரைஸு, இந்த மாதிரி ரைஸுக்கெல்லாம் வந்து இதை வந்து சைடிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம். அது கூட சப்பாத்தி, பூரி, இது கூட நீங்கள் வந்து தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே இந்த பன்னீரை மட்டும் எடுத்துடலாம். அடுத்ததாக நான் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நான் அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சினாக்கா ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, விழுதாக அரைச்சிடணும். அந்த வெங்காயத்தை இந்த பூண்டோடு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கணும். இந்த பூண்டோட இந்த வெங்காயமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நிதானமாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா வதங்கட்டும். நான் வந்து இந்த கிரேவிக்கு வந்து பச்சை குடமிளகா தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் கலர் குடமிளகா கூட நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இந்த கிரேவிக்கு வந்து நான் மீடியம் சைஸ் தக்காளி 3 சேர்த்து அதையும் நல்லா வந்து விழுதாக அரைச்சிருக்கேன். அரைச்சி இந்த சின்ன வெங்காயம் விழுதோடையே சேர்த்து நாம் வந்து இந்த சின்ன வெங்காயம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நீங்கள் கலர் குடமிளகா எந்த கலராக இருந்தாலும் இது கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். அடுத்ததாக தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் காரப்பொடி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்க்குறேன். சோம்புத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்க வேண்டாம். இப்போ இந்த மிளகாத்தூள், சோம்புத்தூள், மஞ்சத்தூள் இது 3ஐயும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ வந்து நீங்கள் குடமிளகாக்கு பதில் நீங்கள் வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா, பெரிய வெங்காயம், அதை கூட வந்து ஸ்கொயராக நல்லா வந்து கட் பண்ணி இந்த கிரேவியோடு சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம், பன்னீர் இது கூட நீங்கள் சேர்த்து கிரேவியாக பண்ணலாம். நான் வந்து குடமிளகா சேர்த்து இந்த கிரேவி பண்ணுறேன். இப்போது வந்து ஒரு 3 டீஸ்பூன் நான் வந்து பட்டர் சேர்க்குறேன். நீங்கள் பட்டர் இல்லைன்னா நெய் கூட சேர்க்கலாம். இந்த பட்டரோ நெய்யோ சேர்த்தாக்க இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். அடுத்தது நான் கொஞ்சமாக வந்து புதினா இலைகள் சேர்க்குறேன். இந்த புதினா இலைகளும் நல்லா வந்து இந்த கிரேவிக்கு ரொம்ப நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இதையும் நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், ஸ்டவ்வை வந்து நான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நான் வந்து இந்த கிரேவியை நான் வந்து வதக்கிட்டு இருக்கேன். இந்த கிரேவி வந்து தீஞ்சிடக்கூடாது, அதனால் வந்து ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணிக்கங்க. அடுத்ததாக இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கங்க.
அடுத்தது நான் வந்து குடமிளகா சேர்க்குறேன். நான் பச்சை குடமிளகா சேர்க்குறேன். நீங்கள் கலர் குடமிளகா கூட இது கூட சேர்த்துடலாம். இல்லைன்னா வெங்காயம் மட்டுமே சேர்த்து இப்போ இந்த ஸ்டேஜில் வதக்கிடுங்க. வெங்காயம் வதக்கிறப்ப நல்லா ஸ்கொயராக நல்லா கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் வந்து இந்த குடமிளகா மசாலாலாம் நல்லா வேகணும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த மிக்ஸி அரைச்சேன் பார்த்திங்களா, வெங்காயமும் தக்காளியும் அரைச்சேன் பார்த்திங்களா, அந்த அரைச்ச மிக்சியிலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த கிரேவியில் கலந்துட்டேன். ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ இந்த குடமிளகாவும் மசாலாவும் வேகட்டும். அடுத்ததான் நான் இது கூட வந்து பால் ஒரு 1/2 டம்ளர் சேர்க்க போகிறேன். இப்போ மசாலா வந்து தண்ணியெல்லாம் இழுத்துருச்சு பார்த்துருங்க. அடுத்ததான் நான் இந்த கிரேவியோட ஒரு 1/2 டம்ளர் காய்ச்சின பால் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு பால் சேர்க்க பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. பால் சேர்த்ததுக்கப்புறமா இந்த கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் வந்து பால் சேர்க்குறதுக்கு பதில் பாக்கெட்டில் கிடைக்கும் பார்த்தீங்களா ஃப்ரெஷ் க்ரீமு, அது கூட நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் பாலுக்கு பதிலாக இந்த ஃப்ரெஷ் க்ரீம் கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக நான் ஃப்ரை பண்ண பன்னீரை இது கூட சேர்க்குறேன். பன்னீர் சேர்த்ததுக்கப்புறமா இந்த பன்னீர் இந்த கிரேவி எல்லாத்தையும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி வந்து வெறுமனே கீ ரைஸ் செய்கிறோம் பார்த்திங்களா, கீ ரைஸு, ப்ளைன் குஸ்கா, இந்த மாதிரி வந்து ப்ளைன் ரைஸுக்கெல்லாம் இதை வந்து இந்த கிரேவியை வந்து சைடிஷாக தொட்டு சாப்பிடலாம். அது இல்லாமல் சப்பாத்தி, பூரி இதெல்லாம் கூட செஞ்சுட்டு இதை வந்து சைடிஷாக தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து பால் சேர்க்குறதுக்கு பதில் ஃப்ரெஷ் க்ரீம் கூட இது கூட சேர்த்துடலாம். கடைசியாக வந்து நல்லா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இது கூட சேர்த்துடலாம். கொத்தமல்லி சேர்க்குறப்ப இந்த ஃப்ளேவரும் இந்த கொத்தமல்லி ஃப்ளேவரும் இந்த கிரேவிக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கேப்சிகம் பன்னீர் கிரேவி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் ரூமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.